அனைவருக்கும் வணக்கம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். தை மாதம்னாலே அது முருகருக்கு மிகவும் உகந்த மாதம். இந்த தை மாதத்தில் தான் முருகருக்கு மிகவும் சக்தி வாய்ந்த விரதமான தைப்பூச விரதம் வருது. இந்த தைப்பூச திருநாள்ல விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம்னா முருகப்பெருமான் நமக்கு கேட்டதை தருவார். இந்த வருடம் தைப்பூசம் வருகின்ற நாள் பிப்ரவரி 11, 2025 செவ்வாய்க்கிழமை. தை மாதம் 29ஆம் நாள். தை மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய நாளை தான் நாம தைப்பூசமா கொண்டாடுறோம். பூச நட்சத்திரம் ஆரம்பம் பிப்ரவரி 10, 2025 மாலை 6:01 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 11, 2025 மாலை 6:34 மணிக்கு முடிவடையுது. இந்த தைப்பூச திருநாள முருகருக்கு விரதம் இருந்து வழிபடுறவங்க, அதாவது 48 நாள் விரதம் இருக்கிறவங்க நீங்க ஆல்ரெடி மாலை போட்டிருப்பீங்க. சிலர்னால 48 நாள் விரதம் உங்களால பண்ண முடியல அப்படின்னா நீங்க இந்த 21 நாள் விரதம் முறையும் தேர்ந்தெடுக்கலாம். 21 நாட்களும் மாலை இட முடியல அப்படிங்கிறது 6 நாட்கள் மட்டும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம். அப்படி 21 நாட்கள் முருகருக்கு விரதம் இருந்து இந்த நாள நம்ம விரதத்தை தொடங்கணும். விரதம் இருக்கும் முறைகள் பற்றியும் இந்த பதிவுல பார்க்கலாம். நீங்க முருகருக்கு 21 நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா நீங்க எந்த நாள்ல மாலை போடணும்னா 22/1, 2025 புதன்கிழமை. இந்த நாள நீங்க முருகருக்கு விரதம் இருந்து நீங்க உங்களுடைய விரதத்தை தொடங்கலாம். இந்த 22ஆம் தேதி புதன்கிழமை நீங்க காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற முருகர் கோயில போய் குருசுவாமிகள் வச்சு நீங்க மாலை போட்டுட்டு வந்துக்கணும். நீங்களாவே மாலை போடக்கூடாது. இப்படி முருகருக்கு மாலை போடும்போது பச்சை நிற ஆடை தான் நம்ம உணர்த்தணும். ஆண்களா இருந்தா பச்சை நிற வேட்டி துண்டு போட்டுக்கலாம். பெண்களா இருந்தா பச்சை நிற சாரி கட்டிக்கணும். அடுத்து நீங்க கோயில்ல மாலை போட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்க வீட்டுக்கு பூஜையெல்லாம் செஞ்சு வழிபாடு பண்ணிட்டு நீங்க உங்களுடைய அன்றாட வேலையை தொடங்கலாம். இந்த மாதிரி நீங்க விரதம் இருக்கின்ற அனைத்து நாட்களுமே காலையும் மாலையும் குளிச்சுட்டு முருகருக்கு நீங்க விளக்கேத்தி வழிபாடு செய்யணும். இந்த மாதிரி விளக்கேத்தி வழிபாடு செய்யும் போது முருகருக்கு கட்டாயம் நீங்க நெய்வேத்தியம் படைக்கணும். முருகருக்கு மிகவும் பிடித்த பாலும் தேனும் படைக்கலாம். இல்ல தேனும் தினைமாவும் படைக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளோ சர்க்கரை பொங்கலோ ஏதாவது ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸோ உங்களால என்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி கடவுளுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைத்து நீங்க முருகருக்கு வழிபாடு செய்யலாம். அது மட்டுமல்ல, இந்த மாதிரி முருக வழிபாடு செய்யும் போது முருகருக்கு மிகவும் பிடித்தமான பூக்களை நாம முருகருக்கு நாம படைக்கணும். முருகருக்கு மிகவும் பிடித்த செவ்வரளி, மஞ்சள் நிறமுடைய பூக்கள், வாசனை மிகுந்த பூக்களை முருகருக்கு படைத்து நாம வழிபாடு செய்யணும். இந்த மாதிரி முருக வழிபாடு செய்யும் போது கந்த சஷ்டி கவசமோ கந்த குரு கவசமோ திருப்புகளோ இந்த மாதிரி முருகருக்கு உகந்த பாடல்களை படித்து நாம நம்மளுடைய பூஜையை நிறைவு செய்யணும். உங்களால இதெல்லாம் படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தையும் கூறி நீங்க வழிபாடு செய்யலாம். உங்ககிட்ட முருகர் சிலை அல்லது வேல் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலுக்கு நீங்க அபிஷேகம் செய்து வழிபடலாம். அது மட்டும் இல்ல, வாரந்தோறும் வருகின்ற செவ்வாய்க்கிழமையில முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டு நீங்க வழிபாடு செய்யலாம். இந்த வெற்றிலை தீபம் நீங்க செவ்வாய் ஓரையில் தான் போடணும். அதாவது செவ்வாய்க்கிழமையில காலையில 6 மணியிலிருந்து 7 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை, இந்த 3 டைம்ல ஏதாவது ஒரு நேரத்துல முருகருக்கு நீங்க 6 வெற்றிலை வச்சு தீபம் ஏற்றி நீங்க வெற்றிலை தீப வழிபாடும் செய்யலாம். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்க பக்கத்துல இருக்கிற முருகர் கோயிலுக்கு போய் நீங்க வழிபாடு செய்யலாம். உங்களால டெய்லியும் போக முடியல அப்படின்னா வாரம் ஒரு முறையாவது செல்லலாம். அல்லது முருகருக்கு மிகவும் உகந்த செவ்வாய்க்கிழமை, தை கிருத்திகை, தை சஷ்டி இந்த மாதிரியான நாட்கள்ல நீங்க முருகருக்கு வழிபாடு செய்யலாம். நீங்க முருகர் கோயிலுக்கும் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த தை மாதத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை, தை சஷ்டி, தை கிருத்திகை இந்த மாதிரியான நாட்கள்ல உங்ககிட்ட முருகர் சிலை அல்லது வேல் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு அபிஷேகம் செஞ்சு வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு அதீத பலன்கள் கிடைக்கும். நீங்க 3, 5, 9 இந்த எண்ணிக்கையில அபிஷேகம் செய்து வழிபடலாம். உங்களால 21 நாட்கள் விரதம் இருக்க முடியல அப்படின்னா நீங்க 6 நாட்கள் கூட முருகருக்கு விரதம் இருந்து வழிபடலாம். நீங்க 6 நாட்கள் விரதம் இருக்கீங்கன்னா உங்க விரதத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டேட் பிப்ரவரி 6, 2025 வியாழக்கிழமை. இந்த நாளோட இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த நாள தான் கிருத்திகையும் இருக்கு. அதாவது சக்தி வாய்ந்த தை கிருத்திகை.
இந்த நாளையும் நீங்க காலையிலேயே எழுந்து கோயிலுக்கு போய் மாலை போட்டுட்டு உங்களுடைய விரதத்தை வந்து நீங்க தொடங்கலாம். உங்களுடைய விரதம் வந்து தைப்பூச திருநாள்ல தான் வந்து முடிவடையும். இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா. அடுத்து இந்த 21 நாட்களும் உங்களால விரதம் இருக்க முடியல. அதேபோல 6 நாட்களும் உங்களால விரதம் இருக்க முடியலன்னா, நீங்க தைப்பூச திருநாள் மட்டும் வந்து விரதம் இருக்கலாம். 21 நாட்களும் 6 நாட்களும் விரதம் இருக்கிறவங்க, உங்களால உபவாசம் இருக்க முடிஞ்சா, நீங்க ஒரு வேளையோ அல்லது 2 வேளையோ வந்து உபவாசம் இருந்து வழிபாடு செய்யலாம். இல்ல உங்களால உபவாசம் இருக்க முடியாது அப்படின்னா, நீங்க சாப்பாடு சாப்பிட்டே வந்து முருகருக்கு வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். நீங்க தைப்பூச திருநாளான பிப்ரவரி 11 அந்த நாள் மட்டும் விரதம் இருக்கீங்க அப்படின்னா, நீங்க காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு, முருகர் கோயிலுக்கு போய் நீங்க வழிபாடு செய்யணும். அந்த நாள் ஃபுல்லாவே வந்து நீங்க உபவாசமா இருக்கணும். அடுத்ததா, இப்போ உங்க வீட்டிலேயும் வந்து நீங்க முருகர் சிலை அல்லது வேல் இருந்துச்சு அப்படின்னா, அந்த வேலுக்கும் வந்து நீங்க அபிஷேகம் செய்து வழிபடலாம். முருகருக்கு உகந்த முருகனுக்கு மிகவும் பிடித்த உணவுகளை எல்லாம் வந்து நம்ம படையல் போட்டு முருகருக்கும் வந்து வீடுகளையும் நாம வழிபாடு செய்யலாம். அன்று இரவு வந்து நீங்க கோயில்ல போய் வழிபாடு செஞ்சுட்டு, நீங்க உங்களுடைய விரதத்தை வந்து தொடங்கி முடித்து விடலாம். இந்த மாதிரி தைப்பூச திருநாள்ல நீங்க விரதம் இருந்தீங்கன்னா, நமக்கு சஷ்டி விரதத்தில் இருந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும். சஷ்டி விரதத்துக்கு இணையான விரதம் தான் இந்த தைப்பூச விரதமும் கூட. மிகவும் சக்தி வாய்ந்த விரதம். இந்த விரதத்துல விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டீங்கன்னா, உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். நீங்க குழந்தை வரம் வேண்டி விரதம் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். நல்ல திருமண வரன் அமையணும். உங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் வேணும். உங்களுக்கு நல்ல வேலை வந்து கிடைக்கணும். உங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவணும். உங்க குடும்பத்தில் உள்ள கடன், துன்பங்கள் அனைத்தும் விலகணும். உங்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் வேணும். இந்த மாதிரி உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை முருகனிடம் மனமுருகி வேண்டுனீங்கன்னா, நிச்சயம் வந்து முருகர் உங்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவார். நிறைய பேர் இந்த தைப்பூச திருநாள்ல அவர்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவாங்க. அதாவது காவடி எடுக்கிறது, பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி இந்த மாதிரி காவடி எடுக்கிறது, பால் குடம், பாத யாத்திரை வந்து முருகருக்கு சென்றது. இந்த மாதிரி எல்லாமே சென்று அவங்களுடைய வேண்டுதலையும் வந்து நிறைவேற்றுவாங்க. இந்த தைப்பூச திருநாள உங்களால முடிஞ்சவங்களுக்கு நீங்க அன்னதானம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்க ஒரு 2 பேருக்காவது அன்னதானம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.